அன்புள்ள நண்பர்களே, அமைதியான இரவு, ஆனந்தமான இரவு, தீபத்தை ஏந்தி இறைவா வருக, இயேசுவே வருக, மீட்பரே வருக, இறையாட்சியின் கனவே வருக என்றெல்லாம் நாம் ஆசையோடு அமைதி பேரணி நடத்தவில்லை. ஆனால் அமைதியிலே ஆழ்ந்து எங்களுக்கு வேண்டும் இறைவா, எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கு வேண்டும் நம்பிக்கை, எதிர்நோக்கு. முதல் திரியிலே என்ன எழுதியிருக்கிறது? சத்தமா ஹோப். எங்களுக்கு எதிர்நோக்கு வேண்டும், பசுமையான எதிர்காலம் வேண்டும், கனவுகளை நனவாக்கக்கூடிய எதிர்காலம் வேண்டும் என்று நம்பிக்கைக்காக நாம், எதிர்நோக்குக்காக நாம் மன்றாடி கொண்டிருக்கிறோம் இந்த அமைதியான இரவிலே. அது மட்டுமா? ஆண்டவா, எங்களுக்கு அமைதி தேவை. 2வது திரியில் என்ன எழுதியிருக்கிறது? சத்தமா, இன்னும் சத்தமா, பீஸ். பைபிளில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அழகு வார்த்தை என்ன தெரியுமா? பீஸ் பி வித் யூ, பீஸ் பி வித் யூ. அஞ்சாதே, அமைதி உன்னோடு. இயேசு பிறந்தபோது சொல்லப்பட்ட ஒரேவன் மகா வாக்கியம், அமைதி உங்களோடு இருப்பதாக. உயிர்த்த இயேசு சொன்ன ஒரே மகா வாக்கியம், ஷலோ, அமைதி உன்னோடு இருப்பதாக. அமைதிக்காக வேண்டினோம், எதிர்நோக்குக்காக வேண்டினோம். 3வது என்ன எழுதியிருக்கிறது? 3வது சத்தமா, பிப்ரவரி 14. பிப்ரவரி 14 என்ன? மேடம், ஐ எம் ஆடம் அப்படின்னு ஒரு ரோஸ் கொடுக்கிறதா? உனக்காக நான் என் உயிரை சிந்துகிறேன், உனக்காக நான் கற்பூர பெட்டகமாகி அதை கரைக்கிறேன். அதுக்கு பேர் தான் பல்லவ். அதுக்கு பேர் என் ஆசைகளை தனித்துக் கொள்வது, அதனால் இவருடைய ஏற்பட்ட அந்த விருப்பத்தை நான் கொண்டிருப்பது என்பதற்கு பேர் லவ் இல்லை. சரி, இந்த அமைதியான இரவிலை எதற்காக வேண்டிக் கொண்டோம்? கடைசியில் லவ், ஜாய், லவ். வரிசையா சொல்லுங்க. அப்பா, இன்னொரு தடவை. இந்த உலகத்தில் நம்பிக்கை இருக்கிறதா நண்பர்களே? எத்தனை பேர் தண்டவாளத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்? எத்தனை பேர் பரீட்சை ரிசல்ட் வந்த உடனே எலி மருந்தையும் புலி மருந்தையும் தேடுகிறார்கள். ஃபேன் எங்க இருக்கு, துப்பட்டா எங்க இருக்கு என்று தேடுகிறார்கள். உடைய கல்யாணம் முடிச்சதுக்கு நான் செத்து தொலைஞ்சிருக்கலாம், இப்படி குடிச்சு குடிச்சு நாசமாக போறியே, எங்கள் எதிர்காலமே பாழாகிவிட்டது, எதிர்நோக்கு இல்லை, என் குடும்பம் நாசமாக போய்விட்டது, கடன் தொல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சந்தேகம். நண்பர்களே, மனசில் அமைதி இருக்கிறதா? 24 மணி நேரமும் நான் ஏதோ ஒரு விதத்திலே யூடியூப்பை போட்டுக்கொண்டோ, இயர்ஃபோன் போட்டுக்கொண்டோ, இரவில் கூட நைட்டு 1 மணிக்கு கூட எந்திரிச்சு என் செல்ஃபோனை நான் ஆன் பண்ணி நான் பாட்டுக்கு என்னென்னமோ செய்து கொண்டு இருக்கிறேனே. மனசில் என்ன தான் ஒரு நிமிடம் மௌனமாக, உனது கஷ்டத்தின் போது நீ கண்ணீர் விடும்போது நான் உனக்கு தாயாக மாறுவேன் என்று சொல்லக்கூடிய அந்த அமைதியின் அந்த நெருக்கம் இருக்கிறதா? பீஸ் பி வித் யூ. மனதிலே நிம்மதி இருக்கிறதா? எதற்காக அலைகிறோம் நண்பர்களே? எங்கே பார்த்தாலும் ரெஸ்ட்லெஸ்னஸ். பஸ் ஸ்டாண்டில் அவதியாக ஓடுகிறோம், ட்ரெயினை நோக்கி அவதியாக ஓடுகிறோம், பால் பூத்தில் அமைதி இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம், பாஸ்போர்ட் ஆஃபீஸில் ரேஷன் கார்டில் SIR என்று எலெக்ஷனுக்கு அந்த பேர்கள்லாம் வருமா வராதா என்று அவளோடு காத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சி 2000 ரூபா தருமா, அந்த கட்சி 5000 ரூபா தருமா, வருதே, தருகிறார்களே, வருமே. தரவில்லை என்றால் அமைதி போயே போச்சு.
நண்பர்களே, நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, எதிர்நோக்கு இல்லை. உலகத்தில் பாசம் இருக்கிறதா நண்பர்களே? அமைச்சருக்கு பின்னால் அண்ணே அண்ணே என்று எதிர்க்க போகிறார்கள். உயிரை கொடுக்கவா, கான்ட்ராக்ட் வாங்கவா? இங்கே பாரு, நான் மொய் கொடுக்குறேன். ஏய், அந்த பழைய நோட்டை எடு, தூசி தட்டு எடு, பரணியிலேருந்து எடு. உஃப்பு உஃப்பு அந்த தூசு தட்டுறப்ப இருமா இருமா இருமா, தும்மல் தும்மல் தும்மல். எதற்கு? போன தடவை என் கல்யாணத்துக்கு 500 கொடுத்தான், இந்த தடவை நான் கொடுத்தாகணும். ஆனால் அவனுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போ 250, அடுத்த பிள்ளைக்கு 250 ரிசர்வ் பண்ணு. 250 ரூபா மொய் கட்டி விட்டு 25 பேர் மட்டன் பிரியாணி போய் சாப்பிட்டு வந்துடுறோம். இதுக்கு பேர் லவ்வா? நண்பர்களே, ஒவ்வொரு கிஃப்ட்டுக்கும் பின்னால் என்னமோ இருக்கிறது. உண்மையிலேயே நான் என்னை நான் ஒருத்து நான் உன்னை வாழ வைக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இருக்கிறதா? திருக்குடும்பத்திலே இயேசு பிறந்திருக்கிறார் என்பதை நம்ம யோசித்துக்கின்ற பொழுது அவர்களுக்கு இல்லாத பெரிய பிரச்சனையா? நண்பர்களே, சைலண்ட் நைட், ஹோலி நைட், ஆல் இஸ் காம், ஆல் இஸ் பிரைட் என்றெல்லாம் சொல்லி பாடிக்கொண்டிருக்கிறோமே. எல்லாம் ஒளிரும் விண்மீன்களாக, நட்சத்திரங்களாக, ஸ்லோ மோஷனில் அந்த வானவர்கள்லாம் கீதங்களை பாடி நம்மை மகிழ்ச்சிப்படுத்துகிறார்கள். நாம் புதுசு போடுகிறோம், நல்லது போலதெல்லாம் வாங்கி சாப்பிடுகிறோம். ஊர்வன, நடப்பன, படுப்பன பொறிச்சு அவிச்சு எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். வாய் நிறைய சுகர் இருந்தாலும் கேக்கெல்லாம் நம்மளால் முழுங்க முடிகிறது. அது உண்மையிலேயே சந்தோஷத்தை தருகிறதா? வாழ்க்கையிலே நிம்மதியை தருகிறதா? அமைதியை தருகிறதா? ஆனந்தத்தை தருகிறதா? எதிர்நோக்கி தருகிறதா? எது? என்னோட கிரெடிட் கார்டு, என்னோட டெபிட் கார்டை வைத்துக்கொண்டு நான் நிம்மதியை 1 கிலோ நிம்மதியை கொடுப்பா, ஒரு 1 கிலோ ஆனந்தத்தை கொடுப்பா என்று சூப்பர் மார்க்கெட்டில் நான் போய் ஆர்டர் பண்ண முடியுமா? நண்பர்களே, அந்த வளனாரும் சூசைபரும் மரியாவும் கிறிஸ்துமஸ் செய்திகளுக்கு பின்னால் அழுதார்கள். அந்த அழுகையின் கதை நமக்கு தெரியுமா? நம்பிக்கை இல்லாத நிலைக்கு 2 பேருமே தள்ளப்பட்டார்கள். இயேசு பிறப்பதற்கு முன்னும், இயேசு பிறந்த போதும், இயேசு பிறந்த பின்னும் குடும்பத்தில் நிம்மதி இல்லை. பரிசம் போட்டதுக்கு அப்புறம், தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பிரெக்னென்ட் ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்டா அந்த பொண்ணை எப்படி பார்ப்பார்கள்? ஒரு பெண்ணின் கருவறை அசைவுகளை பார்த்து பார்த்து இந்த உலகமே தலைப்புச் செய்திகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. நண்பர்களே, ஒரு பொண்ணு வயசுக்கு வந்தால் செய்தி, வயசுக்கு வரலைன்னா செய்தி, ப்ரெக்னென்ட் ஆனால் செய்தி, ப்ரெக்னென்ட் ஆகலைன்னா செய்தி, புள்ள பிறந்தா செய்தி, பிள்ளை இல்லைன்னா செய்தி. அந்த 14 வயசு பருவ மங்கை குட்டி பாப்பா மரியா, நீயே குழந்தம்மா, நீ ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கிறியே என்று அம்மா அப்பா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார்கள். மரியாவும் நிம்மதியாக தூங்கியிருப்பாரா? ஏதோ உமது அடிமை என்று நான் சொல்லிவிட்டேன், ஆனால் அதற்கான பின்புலம் எப்படி இருக்கிறது? அதை நான் எதிர்கொள்ள வேண்டாமா? இந்த ஊர் என்னை எப்படி புரிந்து கொள்ளும்? என்னை முழுமையாக புரிந்து கொள்ளாத, என்னை வழிநடத்தும் இறைவனுடைய தூதர் சொன்ன அந்த மங்கள வார்த்தை ஜெபத்தை புரிந்து கொள்ளாத அந்த உலகம் என்னை எப்படி புரிந்து இருக்கும்? தூக்கமில்லாத இரவுகள் நண்பர்களே. மரியாவுக்கு, சூசையப்பருக்கும் சும்மாவா? மாப்பிள்ள வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டேன், வேண்டாம். நண்பர்கள் சொல்லியிருப்பார்கள் அல்லவா? அவரும் தூங்கினாரா? தடுமாறி போனார். நண்பர்களே, தள்ளாடி சரிந்தார், மறைவாக விலக்கிவிட தீர்மானித்தார் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு பிறப்பதற்கு முன்னால் கிரைசிஸ், குடும்பத்திலே சிக்கல், கிரைசிஸ் எப்படி எதிர்கொண்டார்கள்? இயேசு பிறந்த சமயத்திலே அதுவும் பெரிய கிரைசிஸ் தான். அப்போலோ ஆஸ்பத்திரியில் 7வது ஃப்ளோரில் அந்த பெரிய பெரிய நல்ல ஒரு அத்தனை கருவிகளும் வாய்க்கப்பட்ட 1000 டாக்டர்களும் நர்சஸ்களும் மாறி மாறி ஓடி ஓடி ஏஞ்சல்ஸ் போல உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பிரசவ வார்டிலே பிறந்தாரா இயேசு? நடுத்தெருவிலே நாதி இல்லாத அகதியின் குழந்தையாக, ஓட்டை குடிசை கூட கிடைக்காமல் சாணி குவியல்களுக்கு மத்தியிலே அந்த ஆடு மாடுகளின் அந்த மனத்திலே, நறுமணம் என்ற நாம் சொல்ல முடியும், அந்த மனத்திலே அவர் மனிதராக பிறந்தாரா,
மலத்தோடு மலமாக பிறந்தாராம். இப்படிப்பட்ட ஒரு பிறப்பு என் குழந்தைக்கு வர வேண்டும் என்றால் அதுபோல நாதி இல்லாத நிலைமை எனக்கு வேண்டுமா நண்பர்களே? ஒரு பெண்ணுக்கு பஸ்ஸிலேயே ஓடுற பஸ்லேயே பிரசவம் ஆகிவிட்டால் எவ்வளவு கஷ்டமாக சிக்கலாக இருக்கிறது நண்பர்களே, எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. தங்குவதற்கு இடம் இல்லை, ஊருக்கு புறம்பே நாதி இல்லாத மேலே ஆகாயம்தான், அங்கு ஒரே கூரை, மார்கழி பனிதான் அவர்களுக்கு இருந்த ஏசி. அந்த குளிரிலே குழந்தை செத்து போயிருக்கும் நண்பர்களே. இதை எப்படி எதிர்கொண்டார்கள்? இயேசு பிறந்த பின்னும் அவர்களுடைய உழைப்பாளி குடும்பம் என்பதை மறந்துவிட வேண்டாம். அவருக்கு மிஞ்சி போனால் சின்ன சின்ன தச்சு வேலை செய்கிற ஒரு சில டூல்ஸ் மட்டும் கையில் இருக்கும், கருவிகள் மட்டும் கையில் இருக்கும். நிலவலம் அவர்களுக்கு சொந்தமில்லை. இயேசுவுக்கு பத்திரம் யாரும் கொடுக்கவில்லை. இதோ பார், சாத்தான் கொடுத்தது 30 வயசில். வேறு யாரும் அவருக்கு அப்பா அம்மாவும் கொடுக்கவில்லை. சாத்தான் கொடுத்தது, ஏமாற்ற பார்த்தது. இந்த பூமியெல்லாம் உனக்கு நான் தருகிறேன், என் காலில் விழி என்று சாத்தான் சொன்னது. இந்த சாத்தானை பற்றி ஷட்டப் என்று சொன்னார் இயேசு. அவருக்கு நிலம் கொடுக்க ஆள் இல்லை, வீடு கொடுக்க ஆள் இல்லை, பத்திரம் இல்லை, எந்த விதமான சொத்தோ சுகமோ அவருக்கு கொடுக்கப்படவில்லை. தாய் தந்தையருடைய மரபிலே கொடுக்கப்படவில்லை. அகதியாக அவர் தூக்கி செல்லப்பட்டார். பத்தாததுக்கு ஆளும் வர்க்கத்தாரின் அராஜகங்கள் தொடர்ந்து வந்ததால் அந்த சின்னஞ்சிறு சிசுவையும் 2ஆக பிளந்து, நம்ம இந்தியாவிலே அது நடந்தது பார்த்தீங்களா? அம்மா வயிற்றில் இருக்கிற குழந்தைய பிடுங்கி வெளியே எடுத்து அதை 2ஆக வெட்டி தூக்கி எறிந்த அந்த சம்பவம் அதுபோல் நடந்திருக்கும் நண்பர்களே. பிறப்புக்கு முன்னால் அந்த வளனார் மாத்திரம் கொஞ்சம் போல அசந்து போய் ஊரார் சொல்வதெல்லாம் காது கொடுத்து கேட்டு ஆமாஞ்சாமி போட்டு இருந்தால் என்ன நடந்திருக்கும்? அந்த மரியாளை, அந்த கற்பமான மரியாளை, அந்த சின்னஞ்சிறு பாப்பா மரியாவை நடுத்தெருவிலே தூக்கி போட்டு கல்லால் எறிந்து கொண்டிருப்பார்கள். அவள் வயிற்றில் இருந்த குழந்தையை அகற்றியிருப்பார்கள். அதை தெரு நாய் கவ்வி கொண்டு போயிருக்கும். அந்த நற்கருணையை அந்த தெரு நாய் கவ்வி கொண்டு போயிருக்கும். இதை எப்படி எதிர்கொண்டார்கள் நண்பர்களே? சூசையப்பர் எப்படி எதிர்கொண்டார் இந்த கிரைசிஸை? அவர்களுக்கும் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் இருந்தது, மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழல் இருந்தது. அவர்களுக்கும் ஐயோ எங்களை யாருமே அன்பு செய்யவில்லையே, இந்த உலகம் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லையே, சத்திரத்தில் இடமில்லையே, மனசில் இடமில்லையே என்றெல்லாம் அவர்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தார்களே. எப்படி எதிர்கொண்டார்கள்? நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் சுய பச்சாத்தாபத்தில், ஐயோ நான் மட்டும்தான் பாவம், நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன். அந்த நேரத்திலே வளனார் என்ன செய்தார்? சூசையப்பர் என்ன செய்தார்? எனக்கு அவமானம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, ஒரு பெண்ணின் மானத்தை நான் காப்பாற்றுவேன், அந்த பெண் சுமக்கின்ற உயிரை நான் காப்பாற்றுவேன், என் உயிர் போனாலும் என்னிடம் ஒப்படைக்கப்படவிருக்கும் அந்த ஒரு சின்னஞ்சிறுமியையும் அவள் வயிற்றிலே தாங்கிக் கொண்டிருக்கும் அந்த குழந்தைக்கும் நான் கார்டியன்றா, நான் காப்பாளன், ஆம்பளை. ஒரு பெண்ணின் மானத்தை காப்பவன் தான் ஆம்பளை. அத்தனை கிரைசிஸ் வந்த போதும் அந்த சின்னஞ்சிறு படிக்காத நாசரித்தூர் சிறுமி மரியா, நீயே ஒரு குழந்தை, உன் கையில் ஒரு குழந்தையாமா? பிரசவத்தை யாருங்க பார்த்தது? ஆயா இருந்தாங்களா? வைக்க புள்ள அந்த குழந்தைய தொடச்சிருப்பாங்க. சாணி குவியலிலே அந்த குழந்தை கடத்தப்படுகிறது. அங்குதான் நண்பர்களே ஒரு புதிய சகாப்தம் பிறக்கின்றது. இந்த பூ உலகின் அழுக்கு மத்தியிலே, அசிங்கங்களுக்கு மத்தியிலே, ஓரம் கட்டப்பட்டவர்கள் மத்தியிலே, ஒதுக்கப்பட்டவர்கள் மத்தியிலே நான் குடிக்கொள்ள வேண்டும் என்கின்ற தீவிர பிடிவாதத்தோடு அந்த கடவுள் நம்பிக்கையோடும் பாசத்தையும் அமைதியையும் கொடுப்பதற்காக மகிழ்ச்சியாக வந்திருக்கிறார். அந்த ஆண்டவனின் மகிழ்ச்சி தான் கதிர்வீச்சாக இந்த பூமியின் எல்லா உயிர்களுக்கும் ஜனநாயகப்படுத்தப்படுகிறது. அப்படி ஜனநாயகப்படுத்தப்படும் எந்த ஒரு பண்பாடுமே தெய்வீக பண்பாடு. ஜனநாயகத்தை மறுக்கும் ஒவ்வொரு பண்பாடும் சாத்தானின் பண்பாடு.
உனக்கு நான் நம்பிக்கை தரப்போவதில்லை. நீ செய்த வேலைக்கு நான் கூலி கொடுக்க போவதில்லை. நீ 10 மணி நேரம் வேலை செய்யறியோ, 12 மணி நேரம் வேலை செய்யறியோ, ஐடியாக இருந்தாலும், ஆசிரியர் தொழிலாக இருந்தாலும், நீ சாதாரண கட்டட வேலை செய்து கொண்டிருந்தாலுமே கூட, விவசாய கூலியாக இருந்தாலுமே கூட, உன் உழைப்புக்கு நான் மரியாதை தருவேன். ஏன் தெரியுமா? உன்னிலே நான் கடவுளை பார்க்கிறேன். அந்த இயேசு அழுக்கான, அசிங்கமான, தீய எண்ணங்களை கொண்ட இந்த மனித பிறவிகளை பார்த்து தெய்வமே 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 என்று நம்மை வணங்குவதற்காக இந்த பூமியிலே ஒரு மனிதனாக பிறந்திருக்கிறார். அதனால்தான் நண்பர்களே, கோடி கோடி குவிந்தாலும் குடிலுக்கு வர வேண்டும், கொள்கையின்றி தீர்ந்தாலும் குழந்தை மனம் வேண்டும். கோடி கோடி குவிந்தாலும் குடிலுக்கு வர வேண்டும், கொள்கையின்றி தீர்ந்தாலும் குழந்தை மனம் வேண்டும். பாடி ஆடி மகிழ்ந்திடுவோம், பரமன் பிறந்துள்ளார். பாடி ஆடி மகிழ்ந்திடுவோம், பரமன் பிறந்துள்ளார். கூடியே நாம் கரம் இணைந்து குடும்பமாய் வாழ்ந்திடுவோம், குடும்பமாய் வாழ்ந்திடுவோம். வாழ்வை தேடி அலைவோரே வருகை தருவீரே. வள்ளல் இயேசு அழைக்கின்றார், வந்து கூடுங்களே. அரசு இயந்திரங்கள் ஏழைகளுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டு இருக்கும் அந்த சூழலிலே ஏரோது மீசையை முறுக்கிக் கொண்டு, யார் அங்கே குழந்தைகளை எல்லாம் கொல்லுங்கள், எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை, ஆண் வாரிசுகள் வேண்டாம், எனக்கு போட்டி மகாராஜா வேண்டாம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது, அந்த நேரத்திலே மானிடரை பிரித்தாளும் மன்னர்கள் அழிந்திடுவார், மக்களின் சக்தியெல்லாம் ஒருங்கே திரண்டு வரும். பாடி ஆடி மகிழ்ந்திடுவோம், பரமன் பிறந்துள்ளார். கூடியே நாம் கரம் இணைந்து குடும்பமாய் வாழ்ந்திடுவோம், குடும்பமாய் வாழ்ந்திடுவோம். வாழ்வை தேடி அலைவோரே வருகை தருவீர். வள்ளல் இயேசு பிறந்துள்ளார், வந்து கூடுங்களே. வாழ்வை தேடி அலைவோரே வருகை தருவீர். வள்ளல் இயேசு பிறந்துள்ளார், வந்து கூடுங்களே. நான் சிதைக்கப்பட்டாலும் புதைக்கப்பட்டாலும் என்னை காப்பது ஆண்டவரின் நல்ல எண்ணம். அந்த ஆண்டவரின் இதய துடிப்புக்கு பெயர்தான் இறையாட்சி. நான் அவரை நம்புகிறேன், அதனால் எனக்கு எதிர்நோக்கு இருக்கிறது. கண்களுக்கு முன்னால் எல்லாமே சூனியமாக கிடக்கிறது, ஆயினும் என் நம்பிக்கையை இழக்க மாட்டேன். நண்பர்களே, 2004 சுனாமி வந்ததில்ல? அந்த சுனாமி வந்த பொழுது ஒரு ரெவரண்ட் சிஸ்டர், அவங்க இறுதி வார்த்தைப்பாடு கூட எடுக்காத ஒரு ஜூனியர் சிஸ்டர், அவங்களுக்கு நெஞ்சில் கேன்சர் வந்தது. இவருக்கு வியாதியாக அவர் ஆஸ்பத்திரியில் படுத்திருந்ததுனால அவரை விட்டுட்டு அவர் குடும்பத்தார் எல்லாம் அங்கே போயிருக்கிறாங்க. வேளாங்கண்ணியில் அந்த சமயத்தில் சுனாமியில் அவங்க குடும்பத்தார் அத்தனை பேரும் அழிக்கப்பட்டார்கள். கடல் அவர்களை விழுங்கி விட்டது. அந்த குழந்தைக்கு மொட்டை அடித்து காது குத்தி சந்தோஷமாக மாதா கிட்ட வேண்ட போனாங்க. அந்த நேரத்தில் அந்த சிஸ்டருக்கு அந்த செய்தி வருகிறது, அவங்களுக்கே கேன்சர், டாக்டர் நாளை நிர்ணயித்து விட்டார். அந்த சமயத்தில் அவங்க மதர் சுப்பீரியர் அவங்கள பார்த்து சொன்னாங்க, என்னம்மா செய்யலாம், என் கையில் என்ன இருக்குது சிஸ்டர், ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்தார். இதற்கு பெயர் தோல்வி மனப்பான்மையா, இறைப்பிடிவாதமா, நம்பிக்கையா, எதிர்நோக்கா, அல்லது போலித்தனமான ஒரு சந்தோஷமா, அல்லது நாடக வசனமா? அந்த நிலையெல்லாம் வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு நமக்காக இருக்கின்றார். அவர் என்றென்று நம்மை கைவிடவில்லை.
இதை நினைத்துத்தான் அந்த அன்னை மரியா அந்த கிரைசிஸ் என்று சொல்லப்படும் அந்த இக்கட்டான ஒரு சூழலை எதிர்கொண்டார். இதோ உமது அடிமை என்று நான் அப்படியே அர்ப்பணித்து விட்டேனே, அதிலிருந்து நான் வாபஸ் வாங்க மாட்டேன், என்ன நடந்தாலும் பரவாயில்லை. அந்த வீர பிடிவாதத்துக்கு பெயர்தான் ஹோப். அந்த வீர பிடிவாதத்தினால் வரக்கூடியதான் நிம்மதி. அது காசு பணத்தினால் வரக்கூடிய நிம்மதி அல்ல, சாராய போதையினால் வரக்கூடிய நிம்மதி அல்ல, எனது உடல் பசியை தீர்த்து கொள்வதால் ஏற்படக்கூடிய நிம்மதி அல்ல. அர்ப்பணிப்பதால், கற்பூரமாக கரைந்து விடுவதால், மெழுகுதிரிகள் உருகிக் கொள்வதால் நான் உனக்காக என் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறேன் என்று தன்னையே பிழிந்து தன் உயிரையும் கொடுக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கின்ற பொழுது, நண்பர்களே, என் மச்சானுக்கு எனக்கும் தகராறு, 25 வருஷமாக நான் பேசுறதில்ல என்கின்ற அந்த வார்த்தையெல்லாம் வருமா? பெத்த தாய்கிட்ட கூட பேச முடியாமல் குழந்தைகள் இருக்கிறார்களே, அந்த பெத்த தாயையும் தந்தையும் எங்கோ விட்டுவிட்டு, அனாதையாக விட்டுவிட்டு, லொக்கு 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 லொக்குன்னு இரும்பு விட்டுவிட்டு அவர்கள் ஏதோ ஒரு இடத்திலே காரிலே அங்கே வான ஊர்தியிலும் சென்று கொண்டிருக்கிறார்களே, எப்படி அப்பா உனக்கு மனசு வருகிறது? இன்னொரு ஜீவனுக்கு நீ தாயாக வேண்டும் என்று சொல்வது கிறிஸ்மஸ். இன்னொரு ஜீவனுக்கு நீ பாசத்தை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பது கிறிஸ்மஸ். நீ நடமாடும் நற்கொறையாக ஆக வேண்டும் என்பது கிறிஸ்மஸ். நீ நடமாடும் நற்செய்தியாக உருவாக வேண்டும் என்பது கிறிஸ்மஸ். அதனால் தான் நண்பர்களே, அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி அனுப்பிவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. ஜாய் டு த வேர்ல்ட் என்பது அங்கே தானே முளைக்கிறது நண்பர்களே. ஜாய் டு த வேர்ல்ட் எங்கே வருகிறது? அன்பை பெருக்கி என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் அதுதான் இன்பம். ஆண்டவா, அந்த இன்பத்தை, பேரின்பத்தை எனக்கு கொடு, மற்ற எல்லாமே சிற்றின்பதான் நண்பர்களே. எவ்வுயிரையும் அவ்வுயிர் போல் நான் பாவித்து, அவ்வுயிராக நான் மாறி, காணும் ஒவ்வொரு உயிரிலும் நான் இயேசுவினுடைய முகத்தை பார்க்க வேண்டும், இறைவனுடைய திருமுகத்தை பார்க்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது அங்குதான் நண்பர்களே வருவது உண்மையான பாசம். வேஷமில்லாத பாசம், கோஷம் போடாத பாசம், அரசியல் அறிக்கைக்காக வரக்கூடிய பாசம் அல்ல, ஓட்டு பொறுக்கக்கூடிய விதத்திலே வரக்கூடிய பாசம் அல்ல, ஏதோ உன்னை அன்பு செய்வதால் எனக்கு ஒரு லாபம் வருகிறது என்பதால் வரக்கூடிய அந்த ஒரு நெருக்கமும் சிநேகமும் அல்ல. உனக்கு நான் என்னையே தருகிறேன், அதற்குத்தான் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தியாக உள்ளம். நண்பர்களே, கிறிஸ்மஸ் என்பது எப்படிப்பட்டது? நான் சாமியை கும்பிடுறதுனால உன் மண்டையை உடைக்கிறேன் என்று சொல்லுகிற தத்துவம் அல்ல. நான் சாமியை கும்பிடுவதால் உன் வீட்டில் நான் விளக்கேற்றி வைக்கிறேன், உன் வீட்டில் மங்களகரமான உறவு பாலைகளை உருவாக்கி வருகிறேன். 2வது வாசகத்தில் படித்தும் பத்தியா, இயேசு வந்தது எதற்காக? இந்த அகில உலக படைப்புகள், மானிடரையும் சேர்த்த அனைத்து படைப்புகளையும் கடவுளோடு ஒப்புரவாக்க வேண்டும் என்று சொல்லித்தானே வந்தார். அதனால் தான் முதல் வாசகத்தில் நாம் படிக்கின்றோம், இருட்டின் நிழலிலே இருந்த மக்கள் ஒளியை நோக்கி தள்ளப்பட்டார்கள், ஒளியை நோக்கி ஈர்த்து செல்லப்பட்டார்கள் என்கின்ற அந்த ஒரு மனநிலையில் தான் நண்பர்களே இந்த கிறிஸ்மஸ் நமக்கு ஒரு மாபெரும் செய்தியை வழங்குகிறது. அது என்ன மாபெரும் செய்தி? எளிய மனத்தவருக்கு செய்தி. அந்த காவல் காத்து வந்த ஏழை ஆயர்களை வானம் திறந்து வைத்து வானகமே அழைத்தது. அவர்கள் அன்டச்சபிள்ஸ், தீண்டத்தகாதவர்கள், ஓரம் கட்டப்பட்டவர்கள். உன்னை பார்க்க மாட்டேன், உன்னை கேட்க மாட்டேன், உனக்கு மனிதர் என்கின்ற அந்த அடையாளமே கிடையாது, உனக்கு ஆதார் கார்டும் இல்லை, உனக்கு வேற எந்த ஒரு அடையாளமும் கிடையாது என்று சொல்லப்பட்ட, ஓரம் கட்டப்பட்ட அந்த மானிடருக்கு முதல் முறையாக கிறிஸ்மஸ் செய்தி வழங்கப்பட்டதல்லவா, வானத்திலிருந்து நேரடியாக. அதனால் தான் நண்பர்களே, கிறிஸ்மஸ் என்பது ஒரு துள்ளலான ஓட்டம். எதிலிருந்து ஓட்டம் தெரியுமா? பிரிவினை மனப்பான்மையிலிருந்து ஒருமை பண்பாட்டு மனப்பான்மையை நோக்கி நான் நகர்ந்து செல்கிறேன் என்றால், ஒரு பேபி ஸ்டெப் எடுக்கிறேன் என்று சொன்னால், ஒரு சின்னஞ்சிறிய பாப்பா சக்க 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 நடந்து பார்த்தீங்களா, கொலுசு போட்டுக்கிட்டு. பிரிவினை மனப்பான்மையிலிருந்து ஒருமை பண்பாட்டை நோக்கி நான் நடந்து செல்கிறேன் என்றால் அதற்கு பெயர் கிறிஸ்மஸ். கிறிஸ்து பிறப்பு அங்குதான் நடக்கிறது நண்பர்களே. போதை மனப்பான்மையிலிருந்து புத்தளிச்சி பண்பாட்டை நோக்கி நான் அடியெடுத்து வைத்துக் கொண்டே சென்றேன் என்றால் அந்த நகர்வுக்கு பெயர் தான் கிறிஸ்மஸ்.
மரண பண்பாட்டிலிருந்து மனிதநேய பண்பாட்டுக்கு நோக்கி இறைவன் என்னை ஈர்த்து கொண்டே இருக்கிறார் என்று நான் அதை நம்பி மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் ஆனந்தத்தோடும் எதிர்நோக்கோடு நான் சொல்லுகின்ற பொழுது அங்குதான் கிறிஸ்மஸ் நண்பர்களே. உண்மையான கிறிஸ்மஸ் உள்ளத்தின் ஆழத்தில் ஊற்றெடுத்து பாயட்டும். எல்லாரும் அன்பர் என்னும் நிலை வர வேண்டும். இல்லாமை இல்லாத நிலை எழ வேண்டும். பொல்லாத நெஞ்சம் தன்னை மறந்திட வேண்டும். புனிதனே உந்தன் இறையரசும் மலர்ந்திட வேண்டும். இந்த குழந்தை இயேசுவினுடைய அருள் பாதங்களை தொட்டு வணங்குகின்ற போது இயேசுவிடம் வணங்குவோம். மலர் எழில் சுவைப்பது மலர் அல்ல, மரம் தரும் கனியும் அதற்கல்ல. ஒரு மரம், மாமரம், மாம்பழத்தை தானே பிடிங்கி தானே சாப்பிட்டுக்குதா? மரம் தரும் கனியும் அதற்கல்ல. உளத்தினுள் உன் எழில் ஏற்றிய பின் உடல் பொருள் ஆவி எனக்கல்ல. மலர் எழில் சுவைப்பது மலர் அல்ல, மரம் தரும் கனியும் அதற்கல்ல. உளத்தினில் உன்னொளி ஏற்றிய பின், உளத்தினில் உன்னொளி ஏற்றிய பின் உடல் பொருளாவி எனக்கல்ல, எனக்கல்ல, எனக்கல்ல. மலரெழில் சுவைப்பது மலரல்ல, மரம் தரும் கனியும் அதற்கல்ல. உள்ளத்தினுள் உன்னொளி ஏற்றிய பின் உடல் பொருளாதி எனக்கல்ல, எனக்கல்ல, எனக்கல்ல. இயேசு எனக்கல்ல, எனக்கல்ல. இயேசுவே நீ எனக்குன்னு சொன்ன, நான் எனக்குன்னு இல்லை. மகிழ்ச்சியான கிறிஸ்மஸ், என்னையே அர்ப்பணிக்கக்கூடிய கிறிஸ்மஸ் நண்பர்களே. நெகிழ்ந்து வாழ்த்துவோம், நேசத்தோடு இயேசுவை தொடுவோம். நிச்சயமாக இந்த எதிர்நோக்கும், இந்த அமைதியும், இந்த ஆனந்தமும், இந்த பாசமும் நம்மை நிறைவாக வழி நடத்தும். ஆமென். கொஞ்சம் கைகளை குவித்துக் கொள்வோம், கைகளை குவித்துக் கொள்வோம், கண்களை மூடிக்கொள்வோம். ஒரு நிமிஷம் குழந்தை இயேசுட்ட பேசுறீங்களா? குழந்தை இயேசுட்ட பேசுறீங்களா? ஒரே நிமிஷம் மௌனமாக. கொயர் ஒன்றும் பாட மாட்டோம், கார்ட்ஸும் பிடிக்க வேண்டாம், நானும் ஒன்றும் பேச மாட்டேன். ஒரு நிமிஷம் இயேசு குழந்தையோடு பேசுகிறோம். அவர் நெஞ்சத்தை தொட்டு, தலையை வருடி, கன்னத்தை தடவி, இயேசுகிட்ட என்ன பேசணுன்னாலும் பேசுங்கப்பா. கவலை இருந்தாலும், கண்ணீர் இருந்தாலும், காதல் பிரச்சனையாக இருந்தாலும், மோதல் பிரச்சனையாக இருந்தாலும் பேசுவோம். அவர் என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் கேட்போமா? ஸ்டார்ட். இயேசுவோடு ஒரு நிமிடம். ஆண்டவா, அவளோடு உம்மை காத்திருக்கிறோம். என்னிடம் வா, என்னிடம் வா இயேசுவே. என்னிடம் வரமாட்டாயா? எனக்கு நீ வேணும் இயேசுவே. என் கவலைகளை போக்கவா,
என் கண்ணீரை துடைக்கவா, என் கஷ்டங்களை நீக்கவா. உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான எதிர்நோக்கு, உண்மையான பாசம், உண்மையான நிம்மதி எது எனக்கு கற்றுக்கொடு. என்னை பற்றிய ஞானமும் அறிவும் எனக்கு வேண்டும் இறைவா. நான் உலகத்தாருக்கும் ஊராருக்கும் தாயாக மாற வேண்டும், தந்தையாக அரவணைக்க வேண்டும். எனக்கு அந்த கொடுப்பினை தருவாயா. நான் மன்னிக்க வேண்டும், நான் சிந்திக்க வேண்டும். எங்கே உண்மை இருக்கிறது, எங்கே பொய்மை இருக்கிறது, எனக்கு அடையாளம் காட்டு. உன் பிஞ்சு பாதங்களில் நான் பின்பற்றி வருகிறேன். உன் பிஞ்சு கரங்கள் காட்டும் அந்த நேரிய பாதையிலே நான் வழிநடக்க காத்திருக்கிறேன். அந்த இறையாட்சியின் நிம்மதி பாதை, பாசத்தின் பாதை, எதிர்நோக்கின் பார்வை, அன்பின் பாதை எல்லாருக்கும் சொந்தமாக்கப்பட வேண்டும். ஆண்டவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எழுந்து நின்று இந்த விசுவாசத்தை பாடலாக அறிக்கையிடுவோம்.